எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை நத்திங் ஃபீல்ஸ் ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் எனிமோர். ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வார்த்தைகள் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபன், எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 வார்த்தைகள்லாம் நம்ம லைஃபோட இன்ஜின அதிகமா ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். லைஃபோட இன்ஜின பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுறது இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இந்த லைஃப் இன்ஜின் சொல்லப்படுற விஷயத்த நான் எத மீன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் தான் மீன் பண்றேன். நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் நம்ம வாழ்க்கையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மைண்ட்ல எது அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் போக போகுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்ம மைண்ட வச்சு நெறைய பிரஷரைஸான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மாட்டிக்கிட்டோம், இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் தான் மைண்ட கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இல்ல ஃபுல்லாவே நாங்க என்டர்டெயின்மெண்ட்லயே இருக்கோம், ஃபுல்லாவே ஜாலியாவே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான ஒர்க்கும் மைண்டுக்கு குடுத்தாகணும். அப்பதான் மைண்ட் ப்ராப்பரா அடுத்த லெவலுக்கு போகும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அப்ப ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த ஃபன்னா இருக்கலாம், எக்ஸைட்மென்ட்டா, இன்ட்ரஸ்டிங்கா நீங்க பண்ற விஷயமா இருக்கலாம். லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க உங்க லைஃப்ப ஃபுல்லா வாழ்றதுக்கு. ஆனா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எதுவுமே ரொம்ப ஃபன்னா இல்ல. எதுவுமே ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இல்ல. இன்ட்ரெஸ்ட்டே போன மாரி இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். என்னப்பா எல்லாமே இப்போ யோசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த அளவு ஃபன்னா ஃபீலா இல்லல்ல அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபன்னா இருக்கலாம், இல்ல எக்ஸைட்மென்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அது லைஃப்ல ஒரு ஃப்ளோவா நடக்கணும். நம்ம ஃபன்ன கிரியேட் பண்ண நெனைச்சோம்னா, சத்தியமா அது ஃபன்னாவே இருக்காது. ஃபன் கிரியேட் ஆவுறது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். வெளியில மூவி போறோம். ஆனா மூவி போனாலுமே அந்த அளவு ஒரு ஜாலியா இல்ல. வெளியில போய் சுத்த போறோம். வெளியில சுத்த போறதே ஒரு வேலையா இருக்கே தவிர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி இல்ல. இல்ல நம்ம எங்கேயாவது வேற விஷயம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாரி ஒரு இடத்துக்கு புதுசா ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாரி போகும்போதும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ரஷ் பண்ற மாரி கிளாக்குக்கு முன்னாடி நம்ம ஓடுற மாரி இருக்கு. ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல கூட கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்க முடியல. மைண்ட்ல நெறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. ஸோ அப்ப அந்த ஃபன் டைம் சொல்லப்படுற விஷயம், ரிலாக்சேஷன் சொல்லப்படுற விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நமக்கு மட்டும் தான் அது ஃபன்னாவே தெரியலையோ அப்படின்ற மாரியான மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருந்தா, அது உங்களுக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு வேர்ல்டே கொஞ்சம் அந்த மாரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்றது உண்மையான விஷயம். அப்போ ஃபன்னா இருக்கிற விஷயமும், எக்ஸைட்மென்ட்டா இருக்கிற விஷயமும் எக்ஸைட்மென்ட்டாவும், ஃபன்னாவுமே எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். வீடியோவோட எண்ட்ல நிச்சயமா அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் நமக்கு சில விஷயங்கள் ஃபன்னா ஒரு இதுவா இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிசைஸ்ட். பொலிட்டிசைஸ்ட்ன்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ரிலாக்ஸா இருக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் ஃபன்னா நீங்க ஹேப்பியா, ஃப்ரீயா மைண்ட வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கலாம்னா, ஃப்ரீடமா இருக்கணும். ரொம்ப ஆத்தென்டிசிட்டியா இருக்கணும். எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு புடிச்ச மூவி நீங்க பார்க்கிறதா இருக்கலாம். புடிச்ச மியூசிக்க கேட்கிறதா இருக்கலாம். புடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ரிலாக்ஸா, ஃப்ரீடமா இருக்கிறதா இருக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரிலாக்சேஷனையும், கொஞ்சம் ஃபன்னையும் குடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா, இப்ப இந்த ஒரு விஷயமே பொலிட்டிசைஸா மாறிடுச்சு. பொலிட்டிசைஸ்னா நீங்க பண்ற விஷயத்த வச்சு உங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற விஷயங்கள வச்சு நீங்க இந்த மாரி பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரில உங்கள பிரிச்சுடுறாங்க. அதுக்கான காரணம் நம்ம இருக்கிற இந்த ஜெனரேஷன், இந்த எரா சோசியல் மீடியா எரால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க என்ன படம் அதிகமா பார்க்குறீங்க? எத பத்தி அதிகமா பேசுறீங்களோ, அப்ப நீ இந்த மாரி டேஸ்ட் இருக்கிற பெர்சனா? அப்ப நீங்க ஒரு கான்வர்சேஷன் பேச ஆரம்பிக்கிறீங்க ஒரு பெர்சன் கிட்ட அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கான்வர்சேஷன பேஸ் பண்ணியுமே ஓ! நீ உங்களோட லாயல்டி செக்க கூட அங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நீ இந்த மாரியான ஒரு பெர்சன், உங்களுக்கு நம்பிக்கையான பெர்சன், இல்ல நம்பிக்கை இல்லாத பெர்சன் சொல்லிட்டு அங்கேயும் ஜட்ஜ் பண்றதுக்கான பீப்பிள் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி உங்களோட ஒப்பீனியன சொல்றீங்க. நீங்க ஒரு விஷயத்த நரேட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வச்சுமே உங்களோட கல்ச்சரல் பிலீஃப்ப மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னப்பா இது நம்போ அ நார்மலா பார்க்குற படமா இருக்கலாம், நார்மலா பேசுறதா இருக்கலாம், ஃப்ரீயா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா, ஃபன்னா ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கணும். பாயிண்ட்லெஸ்ஸா இருக்குப்பா, ஜாலியா இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் மாறி நீங்க பண்ற விஷயங்கள் மத்த உங்க க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா, அத வச்சு உங்கள ஜட்ஜ் பண்ணி நீங்க இதுதான் சொல்லப்படுற விஷயத்த நீங்க மெஷர் பண்ற அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறதுனால, நம்ம எத ஃபன்னா பண்ணாலுமே கூட சரி, அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மெஷர் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக, ஃப்ரீயா நம்மளால பேசக்கூட இங்க நெறைய நேரங்கள்ல முடியறது கிடையாது. சில டிபேட் ஆர்குமென்ட்டா போயிடுது. சில ஆர்குமென்ட் தேவையில்லாத விஷயத்துக்கு கொண்டு போயிருது. எதுக்குப்பா பேசுறது? பேசாமலே இருந்துடலாம்னு சொல்லிட்டு கம்முனு விட்டுட்டோம். ஆனா அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சாலும், நமக்கான பாயிண்ட்ட சொன்னாலும் தான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபன் கிரியேட் ஆகும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா, சிரிப்பு லாஃப்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதையுமே நம்ம ஆர்டிபிஷியலா கொண்டு வந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஃபன் ஒரு பேருக்கு தான் இருக்குமே தவிர்த்து, நீங்க ஃபன்னா உங்க விஷயத்த உங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் வெரி காஸ்ட்லி அப்படின்ற மாரி சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பத்தி நம்ம அதிகமா யோசிச்சே ஆகணும்.
நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்றத உண்மையான விஷயம். எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே கூட சரி, எந்த ஒரு லைஃப் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே கூட சரி. இப்போ நம்ம வெளியில போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அகைன் கிராசரிய அது அந்த லெவலுக்கு நம்ம வீட்டில் கிராசரியா வாங்கி போட்டுடலாமே அப்படின்ற மாதிரியான தாட்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். நீங்க நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலுமே கூட சரி, அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு விஷயத்தை நீங்க செலவு பண்ற விஷயம் வந்து, ஓகே இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதா இருக்கலாம், மூவி பார்க்கறதா ஓகே இதுக்கு இவ்வளோதான். ஒரு மூவி பார்க்கறதுனா இவ்வளோ செலவு பண்ணலாம். நம்ம மனசு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே இந்த அளவு பணம் குடுத்தா திருப்தியா இருக்குப்பான்னு. அதுக்கு மேல நம்ம திருப்திக்கு மேல எவ்வளோ பணம் குடுத்தாலுமே கூட சரி, ஐ மீன் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அந்த திருப்திக்கு மேல ஒரு இடத்துல செலவு பண்றோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம காஸ்ட்ட பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிரும் தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம், ஜாய் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம், நம்ம வெளியில போனா தான். வீட்ட விட்டு வெளிய போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறது, அகைன் மூவி பார்க்கறது, புடிச்ச பீப்பிளோட வெளியில சுத்துறது. ஸோ இதுல தான் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகுறதா இருக்கலாம். கொஞ்சம் ஃபன்னா, ரிலாக்ஸா நீங்களே உங்கள மாத்திக்கிறதா இருக்கலாம். இதுல காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க ரொம்ப அதிகமா வந்து யோசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு காந்தாரா மூவி கூட வந்து நம்ம வேற லெவல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலியா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவோம், பார்ப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே வந்து இருந்தாலும் இவ்ளோ காஸ்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேள்வி நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் உட்கார்ந்தது அப்படின்ற மாரி பார்த்துக்கணும். உட்காரும் கண்டிப்பா. உட்கார்ந்ததுன்னா, அப்ப அங்க ஜாயா இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கில்ட்டா மாறும். எது நம்மளுக்கு அதிகமா சந்தோஷத்த குடுக்குதோ, அத நம்ம கொஞ்சம் கில்ட்டியா மாத்திரும். என்னப்பா இது பேசாம ஓடிடிலயே பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரியான தாட்லாம் இன்னைக்கு குடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குன்னு தான் உண்மையான விஷயம். அந்த ஒரு ரீசனுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஜாயா இருக்கிற விஷயத்த, ஒரு ஃபன்னா இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கில்ட்டா மாத்துதோ அப்படின்னு சொல்லப்பட்டது உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்ரிதிங் இஸ் ஃபேக் அப்படின்ற மாரி சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாரி காமிச்சுக்க நினைக்கிறோமே தவிர்த்து, உண்மையா சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத காட்ட மாட்டோம். ஏன்னா உண்மையா சந்தோஷமா இருக்கிற பீப்பிள் அந்த ஃப்ளோல இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அத வந்து எடுத்து ஃபோட்டோஸா வந்து வெளிப்படுத்தணும், மத்தவங்க கிட்ட காமிச்சுக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. பொதுவா இந்த மாரி சோசியல் மீடியா எரால நம்ம இருக்கிறதுனால, மத்த பீப்பிளோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், சக்சஸா இருக்கலாம், ஹாப்பினஸ்ஸா இருக்கலாம், அவங்க லைஃப்ல அவங்களுக்கு நடக்கிற அந்த ப்ரோகிரஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஹாப்பினஸ்ஸா ஷேர் பண்ற அந்த ஒரு விஷயம், நம்ம அத பார்க்கும்போது நம்ம இன்னும் நம்ம இந்த லெவல்ல தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எண்ணம், கம்பேரிசன் வந்து இங்க அதிகமாக ஆரம்பிச்சுருது. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, யாரு யார் வந்து எந்த ஒரு பெர்சன் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணாலுமே கூட சரி, அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லன்றது தான் அர்த்தம். ஏன்னா, உண்மையிலே நீங்க அந்த ஹாப்பினஸ் உள்ள இருந்தீங்கன்னா, நீங்க உங்களையே மறந்திருப்பீங்க. அந்த ஹாப்பினஸ நீங்க வெளியில அதிகமா காட்டுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த பெர்சன் அந்த அளவு ஹாப்பியா இல்லன்னு தான் அர்த்தம். ஸோ அது கொஞ்சம் ஃபேக்கா இருக்குன்னு அர்த்தம். அத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஒரு ஹாப்பி நீங்க ஒரு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் வாங்கி எதுவா இருந்தாலுமே கூட சரி. அத நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் தான் பண்ணுவீங்களே தவிர்த்து, அத சொல்லுவீங்களா மத்தவங்ககிட்ட, அத வந்து ஓவரா எக்ஸ்போஸ் பண்ண நினைக்க மாட்டீங்க. அது மாரி நினைக்கும்போது, மத்த பீப்பிள் அத வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற தாட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அந்த என்ஜாய்மென்ட்ட அப்படியே பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா இத ஃபுல்லா என்ஜாய்மென்ட்டா ரசிக்காத பீப்பிள் தான் கொஞ்சம் அத எக்ஸ்போஸ் பண்ணலாம். கொஞ்சம் அத மார்க்கெட்டிங் பண்ணி நம்மள பத்தி காமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கும். அத வச்சு இங்க நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள கம்பேர் பண்ணிட்டு அவங்களோட லெவல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே மத்த பீப்பிளோட சக்சஸ பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோமே தவிர்த்து, நம்மளோட இடத்த நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மகிட்ட இத்தன விஷயம் இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு நல்லா இருக்கோம். நம்ம இத்தன விஷயம் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு உண்மையா சொல்லப்போனா சாப்பிடுறதுக்கு ஃபுட் இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அத மறந்துட்டு நம்ம இருக்கிறதுனால, நம்மளோட லைஃப் ஸ்டைல பார்த்து நம்மளே நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல இருக்கிற ஃபன் நம்ம 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 வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம கவனிக்க மறந்து, ஹாப்பியா இருக்க மறந்துடுறோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால சில நேரங்கள்ல வந்து நமக்கு உண்மையிலேயே ஃபன்னா இருக்கிற விஷயம் கூட மத்த பீப்பிளோட சக்ஸஸ பார்த்தோ, அவங்க ஷேர் பண்ற விஷயத்த பார்த்தோ ஃபன்னா இருக்கிறதில்ல. ஆனா அது ஃபேக் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த என்னைக்குமே மறந்துறாதீங்க. ஃபேக் பீப்பிள் தான் வந்து ரொம்ப அதிகமா ஷேரிங் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் அப்படின்ற மாரி சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரேம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சிம்பிளா, கூலா போற ஒரு விஷயம்ன்றது நம்மளுக்கு மறந்து போச்சு. அத வந்து ஒரு ஃபங்ஷன் மாரியோ, பார்ட்டி மாரியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பொதுவா வந்து நம்ம எப்ப எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், மெமரைஸ்டா இருக்கணும்னு நினைப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபங்ஷன் பண்ணும்போது, இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பப்ளிக் ஈவென்ட்க்கு போகும்போது நம்ம இங்க வந்திருக்கோம்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸுமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ அதிகமா வச்சிருது. நம்ம நார்மலான லைஃப்ப மறந்து, நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்றோம். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பெரிய அளவுல பார்க்க ஆரம்பிச்சு, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அதிகமா போக ஆரம்பிக்கிறதுனால, நம்மளால ஈஸியா சாட்டிஸ்ஃபாக்ஷன் அடைய முடியறது கிடையாது. ஸோ அப்ப நம்மள நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, நம்ம இன்னும் நல்லா இருக்கணும். இன்னும் நம்ம நெறைய விஷயம் செய்யணும். இன்னும் நம்ம
டெவலப் ஆகணும்னு சொல்லப்படுற இன்னும் 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 தான் போதே தவிர்த்து லைஃப்பை பொறுத்த வரைக்கும் குட் பேட் சேட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், சோகமான விஷயங்கள் எல்லாம் கலந்து தான் லைஃப். அதை வந்து நீங்க ஈஸியா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்பை சிம்பிளா வச்சுக்கிறீங்க தவிர்த்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி மாத்துனீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப்ல இருக்கிற ஃபன்னான விஷயங்கள் சுத்தமா ஃபன் இல்லாம போயிடும். ஏன்னா எல்லாத்துலயுமே நீங்க ஃபன் எதிர்பார்ப்பீங்க. எல்லாத்துலயுமே ரிலாக்சேஷன், எல்லாத்துலயுமே என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உண்மையா திறமையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய சக்சஸ் டைம்லயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. பெரிய ஃபெயிலியர் டைம்லயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு லைஃபோடைய அந்த என்ன சொல்லுவாங்க? லைஃபோடைய அந்த கேம் அவங்களுக்கு ஈஸியா புரியும். லைஃபோடைய ரன்னிங் அவங்களுக்கு ஈஸியா புரியறதுனால, ஒரே மாரி இருக்கிறதுக்கு அவங்கள அவங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுனால, அவங்கனால ஃபன் டைம்ல ஃபன்னாவும் இருக்க முடியுது. கொஞ்சம் சோகமா போகுதுன்னா, அந்த டைம்லயும் சோகத்த முழுசா உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லப்படுற அந்த வழிகள தேடவும் முடியுதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல. லைஃப்ப ஸ்மூத்தா, கூலா வாழ்ந்தாலே போதும். நார்மலாவே ஃபன்னா, ஹேப்பியா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் ரஷ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரஷ்ஷிங்லயே போயிட்டு இருக்கு. பரபரப்பாய் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நிதானமா, பொறுமையா செஞ்சுட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பரபரப்பா ஓடுறதுக்கான காரணம், அவங்க மைண்டுக்குள்ள நெறைய ஒரு மல்டி டாஸ்கிங் ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம காலையில எழுந்துக்கிறோம். எழுந்துக்கும்போதே வந்து நெறைய வந்து ஆப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் என்ன யோசிக்க போறோம்? இது என்ன ஏர்ன் பண்ண போறோம்? இந்த விஷயத்துல நம்ம என்ன குடுக்க போறோம்னு சொல்லிட்டு, எத்தன பேர் மைண்ட்ல மல்டி டாஸ்கிங் ஓடிட்டு இருக்கு. இது பண்ணணும், அது பண்ணணும், இதுக்கப்புறம் இது செய்யணும்னு சொல்லப்படுற விஷயம். இதுதான் வந்து அந்த பிரசன்ட் மொமெண்ட்ட நம்மள மறக்க வச்சிருது. உண்மையான ஜாய், உண்மையான ஹாப்பினஸ்ன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பிரசன்ட்ல இருக்கிறது. இந்த பிரசன்ட்ல நீங்க இருந்து யோசிக்கும்போது மட்டும் தான் உங்களால கொஞ்சம் ஃப்ரீயா ப்ரொடக்டிவாவும் ஒர்க் பண்ண முடியும். கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்க முடியும். கிடைக்கிற பிரேக் டைம்ல கூட பிரேக்க கொஞ்சம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணாம, அந்த இடத்துல பெர்சனலா நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் என்ன யோசிக்கலாம்னு சொல்லப்படுற இத்தன விஷயங்கள் மைண்ட்ல ஓடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைம சில நேரத்துல தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமா குடுக்கறதுனால தான். தேவையில்லாத நியூஸ் பார்க்கிறதா இருக்கலாம். இல்ல தேவையில்லாத ஆ பீப்பிள பத்தி கிண்டல் பண்றதா இருக்கலாம். ஓவரா நம்ம வந்து பாலிடிக்ஸ பேஸ் பண்ணி வர மீம்ஸ் எது வேணா இருந்துக்கலாம் சோசியல் மீடியால. அத அதிகமா எடுத்துட்டே இருக்கிறதுனால, நம்ம மைண்ட் அத ஆக்குபை பண்றதுனால, இம்பார்ட்டன்ட்டான விஷயத்துக்கு டைம் கிடைக்காததுனால, டைம் கம்மியா இருக்கும்போது, கம்மியான டைம்ல அதிகமான இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த பத்தி யோசிச்சு, அதுல சில விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ரஷ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இது நம்ம லைஃபோட ஃபன்ன வந்து குறைக்க ஆரம்பிச்சுருது. அப்ப லைஃப ரஷ் பண்ணாம பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எத பிரையாரிடைஸ் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கான அந்த என்டர்டெயின்மென்ட் டைம்ல நீங்க சோசியல் மீடியா வரலாம், போலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இம்பார்ட்டன்ட்டான விஷயம் பிரையாரிடைஸ் பண்ற விஷயத்த பிரையாரிடைஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரஷ்ல போகும். ரஷ்ல போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல இருக்கிற ஃபன்னும், என்டர்டெயின்மென்ட்டும் அகைன் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் அப்படி சொல்லப்படுற விஷயம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போய் ஃபன்னா அனுபவிக்கணும்னு கிடையாது. உங்க வொர்க்க நீங்க ப்ராப்பரா முடிச்சுட்டாலே, உங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அப்பாடான்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுவே உங்கள ரிலாக்ஸா மாத்தி ஒரு ஃபன்னான பெர்சனா மாத்தும்னு தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்ரிதிங் இஸ் ஆப்டிமைஸ்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்ம ஃபன்ன இழந்ததுக்கு, நம்ம என்டர்டெயின்மென்ட்ட இழந்ததுக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இழந்ததுக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீச்சுக்கு போனோம்னா கடல்ல வீடு கட்டுவோம். மண்ல வீடு கட்டியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடியிருப்போம். இது நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஹாபியா பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் ஹாபியா பண்றது கூட அது மூலியமா நீ என்ன வந்து உனக்கு வேல்யூ இருக்கு. அது மூலியமா நீ என்ன வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மூலியமா நீ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு வேல்யூவாவும் ஒரு மானிட்டரி பேசிஸ்லயுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா வெளியில? அப்ப அத வச்சு நீ சைட்ல ஏதாவது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க் நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓ! அப்ப ஜிம் போயிட்டு இருக்கியா? அப்ப ஜிம்ல வந்து நீ எவ்வளவு தூரம் நீ வந்து எப்பத்துலருந்து போற? டைமர் வச்சுக்கிறியா? டயட் பார்க்குறியா? உடம்பு எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு? மெஷர் பண்ணு. இதெல்லாம் தேவையே கிடையாது. இது இந்த ஆப்டிமைசேஷனே வேணாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நம்ம இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணலாம். அதுல தப்பும் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஜிம் போறீங்க, உங்களுக்கு புடிச்ச விஷயம் பண்றீங்கன்னா, நம்ம அத பண்ணும்போது அதுல வந்து பாயிண்ட்லெஸ்ஸா மிஸ்டேக் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. நம்ம அப்படிதான் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே வேல்யூ பேசிஸ்ல எல்லாத்தையுமே தப்பு பண்ணாம பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாத்தையுமே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, லைஃப்ப நம்மனால வாழவே முடியாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சக்சஸ் அடைஞ்ச மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல எக்ஸைட்மென்ட்டா நெறைய விஷயங்கள் பண்ணது மூலியமா தான் சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க. ஹாப்பியான பெர்சனாவும் இருந்திருக்காங்களே தவிர்த்து, ஒரு மணி மோட்டிவோடயோ, இல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுல்லன்னு சொல்லிட்டு யாருமே ஒர்க் பண்ணது கிடையாது. அந்த மாரி ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க ஹாப்பியா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த ஒரு ஃபன் விஷயம் நம்ம இழந்துறோம்ன்றதான் எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம வந்து ரொம்ப ஒரு வேல்யூ வேல்யூ பேசிஸ்ல பார்க்கவும், ஆப்டிமைசேஷனா பார்க்காமலும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணலாம். என்ன ஆனாலும் பரவால்ல, என்ன செஞ்சாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு ஹாப்பியா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க லைஃப்ல ஃபன் தக்க வைக்கப்படும்ன்றது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன்னு சொன்னேன்ல. என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி. ஃபன்னும் இருக்கும். திடீர்னு வந்து சேலஞ்ச் வரும். திடீர்னு வந்து சோகம் வரும். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்ஸ்லாம் வரும்.
ஸோ அப்போ அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிற இந்த லைஃப் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபேஸ்ல இருக்கீங்களோ அந்த ஃபேஸ்க்கு நீங்க உங்களே மாத்திக்கணும். அண்ணினாரா இருக்கிற டைம்ல அண்ணினா மாறணும், ரெமோவா இருக்கும்போது ரெமோவா மாறணும், அம்பியா இருக்கும்போது அம்பியா மாறணும்னு சொல்லப்படுற மாரி, நீங்க உங்க ஃபேஸ்க்கு ஏத்த மாரி, லைஃப் ஃபேஸ்க்கு ஏத்த மாரி, நீங்க ஃபன்னா இருக்கீங்கன்னா, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபன்னா மட்டும் தான் இருக்கணும். வேற எதுவும் யோசிக்க கூடாது. நீங்க வந்து இப்போ ஒரு சீரியஸான மொமெண்ட்ல இருக்கீங்கன்னா, சீரியஸான விஷயங்கள் மட்டும் தான் யோசிக்கணும். அப்பதான் உங்க லைஃப் நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு போ முடியும். இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான சொல்லலாம். மகாபாரதத்துல கிருஷ்ண பகவான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, கிருஷ்ண பகவானால மட்டும் தான் வந்து அந்த மொமெண்ட்ட ஃபுல்லா வாழ முடியுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. காரணம் அவர் மைண்ட எம்ப்டியா வச்சுப்பாரு. ஏன்னா ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, வார் கிரவுண்ட்ல நின்னு அர்ஜுனன வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் எல்லாரையுமே கொல்லு. உன்னோட சொந்தக்காரங்களா இருந்தாலுமே பரவால்ல கொன்னுடு. உன்னோட வாத்தியாரா இருந்தாலுமே பரவால்ல கொன்னுடுன்னு சொல்லிட்டு, ரத்தமும், சதையும் ஒரு பயங்கரமான ஒரு வலி வேதனை நிறைந்த ஒரு வார் கிரவுண்ட்ல நின்னு சண்டை போடுற ஒரு கிருஷ்ண பகவான். அதுவும் அவருக்கு வேணும்னா என்ன வேணா செய்வார். ரொம்ப கன்னிங்கான ஒரு பெர்சன். தப்பு பண்ணி கூட தர்மத்த காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இறங்கி, அந்த அளவு வந்து ரொம்ப ஹாரிஃபைடான ஒரு பெர்சனா வார் கிரவுண்ட்ல தெரிவாரு. இந்த சைடுல ஆப்போசிட் பொலாரிட்டில இந்த சைடுல பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதா இருக்கலாம். கேர்ள்ஸ ரொமான்ஸ் பண்றதா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி லேக்ல குளிச்சிட்டு இருக்க கேர்ள்ஸ் உடைய ட்ரெஸ்ஸ திருடிட்டு மரத்து மேல ஏறி ஓடி ஒளியறதா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து கேர்ள்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அவர வந்து பார்க்கும்போது ஒரு டிவைன் ஃபேஸாவும், ஒரு பேபி மாரியும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவு வந்து ஒரு ஹேப்பியான ஒரு பெர்சனா இருக்காரு. அப்ப அவர் நல்லவரா, கெட்டவரான்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து என்ன உண்மை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் மைண்ட எம்ப்டி பண்ணது தான் உண்மை. வார் கிரவுண்ட்ல இருக்கும்போது அவர் கேர்ள்ஸ பத்தி, அவங்க கூட டான்ஸ் ஆடுறத பத்தி யோசிக்க மாட்டாரு. கேர்ள்ஸ் கூட டான்ஸ் ஆடும்போதும், அவங்க கூட ஃபன்னா இருக்கும்போதும், வார் கிரவுண்ட பத்தி அவர் யோசிச்சதே கிடையாது. இந்த ஒரு விஷயம் தான் கிருஷ்ண பகவான வந்து யாராலயுமே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு பெர்சனாவும் வச்சுட்டு இருந்தது. ஒரு கிரேட்டான ஒரு எக்ஸாம்பிள். வாழ்ந்தா இந்த மாரி தான் பிரசன்ட்ல வாழணும்னு சொல்லப்படுற ஒரு மனிதனா மாத்துச்சுன்னு தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாரி நம்ம இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற ஃபன்னையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். தேவைப்படுற நேரத்துல எவ்வளவு தூரம் நம்ம சேலஞ்சிங்கா இருக்கணுமோ, அதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். லைஃப்ப கரெக்ட்டா கொண்டு போகும்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.